Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம Flikart Smartbuy wireless keyboard and mouse full review and unboxing ஒரு quick unboxing பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மவுஸை பார்ப்போம். மவுஸ் ஹேண்ட்லியே இருக்கு. ஃப்ரண்ட்ல Flikart Smartbuy அந்த லோகோ இருக்கு. அண்ட் பேக் சைடு பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் நம்ம அந்த USB டாங்கிள் கொடுத்துருக்காங்க, ஒயர்லெஸ் டாங்கிள். அண்ட் கீபோர்டை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கீபோர்டு பார்க்க நல்லாவே இருக்குது. அண்ட் இதில் அடிஷ்னலாக பேட்ரி, அது சப்போஸ் நீங்கள் போட்டிருக்க பேட்ரி செல் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆச்சுன்னா, லோவில் இருந்ததுன்னா ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயே அதாவது கீபோர்டுக்காக ட்ரிபிள் ஏ சைஸ் பேட்டரியும் மவுஸ்க்காக டபுள் ஏ சைஸ் பேட்டரியும் கொடுத்துருக்காங்க இன்பில்ட்டில். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட யூசர் மேனுவல், வழக்கம் போல் யாருமே படிக்க மாட்டோம், யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொன்று தேங்க்ஸ் ஃபார் பையிங் ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் பை ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. சரி, இந்த ரெண்டு ப்ராடக்டோட ஃபுல் ரிவ்யூ நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. ஃபர்ஸ்ட் நான் அந்த ஒயர்லெஸ் யூஎஸ்பி அடாப்டர் எடுத்துக்கிறேன். இதை நான் என் லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணோன்னே உங்களுக்கு ட்ரைவ் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடுது. இங்கே பாருங்கள், கீழே நோட்டிஃபிகேஷன் வருது. இப்போது அது ஆக்சுவலாக டிவைஸ் அக்செப்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீபோர்டில் எக்ஸாம்பிளுக்கு நம்பர் லாக் ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, அங்கே லைட் எரியுது. அண்ட் மவுஸ் ஆன் பண்ணுவோம். மவுஸோட அந்த லேசரும் ஆன் ஆகிருக்கு. இப்போ நம்ம கீபோர்டில் ஏதோ ஒன்று டைப் பண்ணுவோம். மவுஸோட ஸ்பீட், அந்த பாயிண்டர் ட்ராக்கிங் ஸ்பீடும் நல்லா இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ கீபோர்டில் ஏதோ ஒன்று டைப் பண்ணுவோம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த பட்டன்ஸ் ப்ரெஸ்ஸிங் அதுவும் அந்த ஃபீலும் நல்லா இருக்குது. பட்டன்ஸும் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்க ஒரு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு ஃபியூச்சர் என்னென்னா, இப்போ நீங்கள் நம்பர் லாக் ஆன் பண்ணிட்டீங்க அண்ட் கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் கீபோர்டை யூஸ் பண்ணாமல் ஒரு 5 செகண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னாவே அந்த 2 எல்இடி பல்ப்ஸும் டேர்ன் ஆஃப் ஆயிரும். ஆக்சுவலாக அந்த லாக்ஸ் ஆஃப் ஆகாது, எல்இடி பல்ப் மட்டும். மறுபடியும் நீங்கள் டைப் பண்ண போகும்போது ஆன் ஆகும். அண்ட் தென் அதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸ் டைப்பிங்கில் இருக்கும்போது ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த லைட்ஸ் ஆனில் இருக்கும், மீதி டைம் ஆஃப் ஆயிரும். மறுபடியும் நீங்கள் நம்பர் லாக் ஆஃப் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த இண்டிகேஷன் தெரியும். அண்ட் இதில் பேட்டரி இண்டிகேஷன் கொடுக்கறது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. மவுஸும் பார்க்குறக்கு அந்த கிளிக்கிங் நல்லா இருக்குது. அண்டு இதில் அந்த கர்சரும் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.